டீர் இன் கிரைஸ்ட், உங்களோடு பேச வேண்டும் என்கிறேன் நினைத்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை 53ஆம் அதிகாரம் ஏசாயா 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், தேவனை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் வாழ வேண்டும். வேதம் சொல்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது நிமித்தமாய் நாம் இன்று வாழ்ந்திருக்கிறோம். அவர் நமக்காக, நம் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக பலியானது நிமித்தமாக அவருடைய இரத்தத்தின் வல்லமையினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலும் நாம் வாழ்ந்திருக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாய் நாம் சந்தோஷமாய், சமாதமாய், ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய அங்கீகாரத்தை, ஆசீர்வாதத்தை நம் வாழ்க்கையில் கொடுக்கிறது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறதை பார்க்க முடிகிறது. நம் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். பிரச்சனைகளை கையாள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்து எல்லா போராட்டத்தில் இருந்தும் வசனம் சொல்கிறது, அவர் நெறிந்த நாணலையும் மங்கி எறிகிற திரையையும் அணையாமல் இருக்கிற தேவன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்கள் போராடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என் தேவன் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான காரியத்தை செய்து நீங்கள் வாழ்ந்திருக்கவும் சுகித்திருக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்லாது தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் ஆமென். நம்மை விசுவாசிக்கிற யாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின்படி ஒரு சாக்ரிஃபைஸலான ஒரு காரியத்தை, ஒரு குற்ற நிவாரண பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா கொடுத்தது போல அவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று அழிந்து கொண்டிருக்கிற தேசத்தில் பாழாய் போய்க் கொண்டிருக்கிற ஜனங்களின் மீட்புக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக பெரிய கட்டளையை நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். உலகமெங்கும் சென்று சகல ஜனங்களையும் சீஷராக்கி அவர்களை நீங்கள் தேவனுக்குள் வழிநடத்த வேண்டும். தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய உபதேசங்களையும் கை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற மிகப்பெரிய பொறுப்பை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய், பாஸ்டர் என் வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தம் என்ன பாஸ்டர், கடவுளுடைய திட்டம் என்ன, முதலாவதாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதே உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார், விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஜனங்களையும் பாவத்தின் சாபத்தில் இருக்கிற ஜனங்களையும் மீட்டெடுக்கவே ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் தெரிந்து கொள்கிறார். அவர்கள் மூலியமாய் ஒரு மீட்பின் திட்டத்தை, ஒரு ரிடம்ஷன் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், தேவன் மீது நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாய் இருப்போமே, ஆனால் கண்டிப்பாக அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு அதன்படி வாழ்வதற்கு இந்த 2 காரியமும் மிக மிக அவசியம். மூன்றாவதாக ஜெபத்தின் மூலியமாய், வேத வாசிப்பின் மூலியமாய் தேவனுடைய வழிகாட்டுதலையும் தேவனுடைய வழி நடத்துதலையும் நாம் விரும்புகிற பிள்ளைகளாய் தேவனோடு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.
தேவன் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார், என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், என்ன தரிசனங்களை வைத்திருக்கிறார் என்று நாம் அறிய முற்படுவோமேயானால் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்த திட்டமுள்ளவராயிருக்கிறார். 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக நம்மை தேவனுக்கு ஒரு ஜீவ வழியாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தின்படி ஒரு புத்தி உள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோமே. ஆனால் எபேசியர் 5:15-17 வரை உள்ள வசனங்கள் சொல்கிறது, நாம் எவ்வாறு வாழ வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை இங்கே பவுல் கூறியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக பார்க்கிற 1 யோவான் 2:17 பார்க்கிறோம், உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போகும், ஆனால் கடவுளுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் என்றென்றைக்கும் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நாம் என்றென்றைக்கும் தேவனோடு கூட பரலோகத்தில் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்கு தேவ சித்தத்தை செய்து தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமே. ஆனால் கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற பலனையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பார். சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். பிள்ளைகளின் வாழ்வை நீங்கள் காண்பீங்க. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் தேவ விருப்பத்தை தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற பிள்ளையாய் உங்களால் மாற முடியும். இதற்கு 3 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். 1, தேவனுடைய வழிகாட்டுதலுக்காக ஜெபியுங்கள். ஒரு வாஞ்சை தாகமோடு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த ஊழிய தாகம், சுவிசேஷ தாகம், சுவிசேஷ பாரம், ஆத்தும பாரம் உங்களுக்குள் வரும்போது இந்த சிந்தையில தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தேடல் இருக்க ஆரம்பிக்கும். இந்த தேடுதல் வரும்போது நீங்கள் இன்னும் அதிகமாய் வேதத்தை படிக்கவும், ஆனால் வேதத்தை படிக்கும் போதே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை உங்களால் உணர முடியும். நன்றி. கர்த்தர் என்னோடு கூட இந்த வார்த்தையினால் பேசுகிறார். எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். எப்படி பவுலுக்கு ஒரு தரிசனம் அப்போஸ்தலர் 26:18 இருளில் இருக்கிற ஜனங்களும் பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை மீட்கப்படவே என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொன்னது போல நானும் என் ஊழியத்துக்கு வரும்போது இந்த வசனங்களை ஆதாரமாக வைத்து கர்த்தர் என்னோடு கூட இந்த வசனத்தின் மூலமா பேசியிருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு, வாஞ்சியோடு, நம்பிக்கையோடு கூட ஊழியத்தை தொடங்கினேன். கர்த்தர் இன்று அநேகருக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். 3ஆவதாக நல்ல தேவ மனிதர்களிடம், நல்ல ஊழியம் செய்கிற தேவ மனிதர்கள் பரியாசமாய் செஞ்சிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆலோசனைகள் வராது. நல்ல ஒரு தீர்க்கதரிசியிடம் ஆலோசனை கேளுங்கள். வேதத்தின்படி வழி நடத்துகிற ஊழியக்காரர்களிடம் நல்ல ஆலோசனை கேளுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் கூட பேசுவார். நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். எப்படி பவுல் தீமோத்தேயுவை உருவாக்கினாரோ, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் போதி என்று எப்படி தீமோத்தேயுவை பவுல் உருவாக்கினாரோ அதே போல உருவாக்குகிற தலைவர்களை கர்த்தர் தேசத்தில் வைத்திருக்கிறார். அவர்களோடு கூட நீங்கள் பேசும்போது உங்களுக்கான திட்டத்தையும் உங்களுக்கான தரிசனத்தையும் கர்த்தர் அவர்கள் மூலியமாய் உங்களுக்கு பேசுவார். ஒருவேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் சத்தியத்தின் மூலியமாய் உங்களுக்கு வந்திருக்குமானால் என்னோடு பேசுங்க. நான் உங்களோடு கூட தெய்வ திட்டத்தையும் தெய்வ ரகசியத்தையும் தெய்வ சித்தத்தையும் உங்களுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னை தொடர்பு கொள்ள my mobile number is 8072959858. I am Pastor and Prophet P. Benjamin Newton. I will teach you. வேலை நேரில் பார்க்கணும்னா கூட நேரில் வந்து பாருங்க. நல்ல ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்காய் வைராக்கியமாய் மாறுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை அவர் கண்டிப்பாக செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். God bless you.